ஒவ்வொரு ஆன்மீகவாதி விரும்புவது இந்த உலக வாழ்க்கையின் துன்பங்களில் இருந்து விடுதலை பெற்று என்றும் பிறவாத முக்தி நிலை அடைய வேண்டும் என்பதே. எனவே அவரவர் அந்த ஞானத்தை வேதங்கள், உபநிடதம் மற்றும் பலர் சித்தர்கள் வழியாக வந்த குருவிடம் அதை பெற பயிற்சிகளை மேற்கொள்வர். இந்த நவீன அறிவியல் யுகத்தில் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் சித்தாந்தத்தை அறிவியல் உண்மையோடு சேர்த்து வேதாத்திரியம் என்ற சிறந்த தத்துவமாக உலகிற்கு அளித்துள்ளார். அவர் தன் தவத்தால் இரையாற்றல் என்ற இருளாகிய சுத்தவெளி தன்னிருக்கச் சூழ்ந்தெழுத்தும் ஆற்றலால் விண்ணாகி அணுவாகி பின்னர் நட்சத்திரம், கோள்கள், பிளாக் ஹோல் களாக மற்றும் எல்லா பிரபஞ்ச தோற்றமாகவும் இயங்குகிறது. அதாவது நாம் காணும் பிரபஞ்ச தோற்றங்களான நட்சத்திரம், கோள்கள் மற்றும் அனைத்திலும் இரையாற்றல் அதனதன் தன்மையறிந்து தன்னறிவாக அவற்றுள் இயங்குகிறது என்பதுதான் பொருள். இன்னும் புரியும்படி சொல்வதென்றால் ஒரு சிறிய விதைக்குள் ஒரு பெரிய ஆலமரம் அதன் தன்னறிவு புதைந்து இருப்பது போன்றதாகும். இதை பல சித்தர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் என்றாலும் யாரும் மகரிஷியைப் போல எளிதான புரிந்து கொள்ளும் முறையில் சொன்னதில்லை. அதுவும் உண்மைதான். ஆனால் இது மட்டுமே உண்மை என்று ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏனெனில் காலம், வெளி மற்றும் பிரபஞ்ச தோற்றங்கள் எல்லாம் பெரு வெடிப்பு என்ற பிக் பாங் நிகழ்ச்சிக்கு பின்னர் நடைபெற்றதாக விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். பிக் பாங் தியரி நடைபெறும் முன்பு அனைத்தும் ஒரே தன்மை கொண்ட ஒளி ஆற்றலாக அருட்பெருஞ்சோதியாக இருந்திருக்கும். அருட்பெருஞ்சோதி அருட்பேராற்றலாக பிரபஞ்ச தோற்றமாக மாறிய தருணம் தான் பிக் பாங் தியரியின் ஆரம்பம். அதாவது அருட்பேராற்றல் புயலின் சாட்டலைட் பிக்சர் போல ஒரு சுழட்டி பஞ்சபூதங்கள் உண்டாக்கியது. நவீன விஞ்ஞான ஆராய்ச்சிகளும் பிரபஞ்சம் வட்ட வடிவமானது என்பதை உறுதி செய்துள்ளது. மேலும் பஞ்சபூதங்களில் இருந்து நட்சத்திரம், கோள்கள், பிளாக் ஹோல், சக்தி களத்தில், கொமட், ஆஸ்டராய்ட்ஸ் என்று பல்வேறு தோற்றங்கள் உருவானது. சக்தி களத்தில் பஞ்சபூத கணங்களின் அதிபதியாக ஒரு இயக்க சக்தி பிரபஞ்ச சக்தி உள்ளது. இதை இந்து மதத்தில் நாம் ஆனைமுகன், விநாயக வழிபாடாக செய்கிறோம். முழுமுதற் கடவுள் என்று வழிபட்டு வருகின்றோம். சமஸ்கிருதத்தில் கிருஷ்ணம் என்றால் கருப்பு என்று அர்த்தம். எனவே இருட்டை, ஈதர் மீடியம் தான் முன்னோர்கள் கிருஷ்ணன் மற்றும் மாய கண்ணன் என்று வழிபட்டு வந்தனர். நம் சூரிய குடும்பத்தில் உள்ள ஜோதிடத்தில் முக்கியத்துவம் பெறும் 6 கோள்களை ஆறுமுகம் என்று அழைக்கப்படுகிறது. இதில் ஒவ்வொரு கோளும் மனித ஆத்மா பிறந்து ஒவ்வொரு நிலையாக ஒவ்வொரு பருவத்தில் வளர்ந்து ஞானம் பெற்று இறைவனை அடையும் நிலையை குறிக்கிறது. இதுவே முருக வழிபாடு ஆகும். எதற்காக ஞானம் பெற வேண்டும் என்ற கேள்விக்கு பதில் அடுத்த பகுதியில் உள்ளது. எனவே நாம் இந்து மதத்தில் சிவம் எனும் பிரபஞ்சத்தின் ஆதார சக்தியாக சிவகலம், பெருமாள் எனும் துரியாதீதம் ஆகிய காந்தகலம். மேலும் சிவன், பார்வதி இருட்டு, விண் என்று மகரிஷி கூறுவார். விநாயகர், பஞ்சபூதங்கள் அதிபதி, ஆறுமுகம், முருகன், ஜோதிட சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள 6 கிரகங்கள் என்று வழிபடுகிறோம். மேலும் மெய்ப்பொருள் அறிவு என்பது இந்த பிரபஞ்சத்தை இயக்கும் அறிவு. உயிர் அறிவு என்பது ஒவ்வொரு நட்சத்திரம் மற்றும் கோள்களின் இயங்கும் தன்னறிவு. காந்த அறிவு என்பது உணரும் அறிவு. அதாவது இந்த பிரபஞ்சம் முழுவதும் இருட்டாக ஈதர் மீடியம் என்று அழைக்கப்படும் காந்த சக்தி நிறைந்துள்ளது. இந்த காந்த சக்தி அலைகள் மூலம் பிரபஞ்சத்தின் மொத்த இயக்கமும் மொனட செய்யப்படுகிறது. பஞ்சபூத கூட்டறிவு என்பது உணர்த்தும் அறிவு. மேலும் பஞ்சபூதங்களும் நட்சத்திரம் மற்றும் கோள்களின் இயக்கத்தை துரியாதீதம் எனப்படும் காந்த களத்தில் பதிவாகியுள்ளன. இந்த துரியாதீதமே இந்து மதத்தில் விஷ்ணு அல்லது பெருமாள் மற்றும் காக்கும் கடவுளாக வணங்கப்படுகிறது. மனித பருவுடலில் மையப்பகுதியான கருமையத்தில் இந்த காந்த சக்தி இருக்கிறது. எனவே இறைவன் பல்வேறு நிலைகளில் வெவ்வேறு ஆற்றலுடன் நட்சத்திரம், கோள்கள், கொமட், ஆஸ்டராய்ட்ஸ் என்று பல்வேறு தோற்றங்களிலும் தெய்வீக தன்மையோடு விழிப்புணர்வுடன் பேரின்ப நிலையில் பிரபஞ்சத்தில் இயங்கி வருகிறது.